ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே செய்து தருவதற்காகவே இந்த தாயானவள் நாள்தோறும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நீ எதை பெரியதாக நினைக்கின்றாயோ அதை நீ இழக்கப் போகின்றாய். இழக்க வேண்டுமா என்று நினைத்து அவசரப்படாதே. இந்த தாயானவளினுடைய வாக்கினை முழுமையாக கேள். உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் தான் நீ பெரிதாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, தினமும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதனால்தான் எனது அருளால் இன்று உனக்கு தேவையில்லாத அத்தனை விஷயங்களையும் உன்னை நான் இழக்க வைக்கப் போகின்றேன். அதற்கு பிறகு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்க குழந்தையே, உனக்கு தேவையான சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் பண வரவையும் நீ எதிர்பார்த்த நல்ல வேலைகளையும் சந்தோஷத்தோடு பெற்று வேண்டிய காலம் வந்துவிட்டது. என் தங்க குழந்தையே, உன்னை காயப்படுத்தும் உறவுகளை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே. அந்த காயங்களை அத்தனையும் ஆற்றுவதற்காகத்தான் உன் தாயானவள் நான் இருக்கின்றேன். எதற்காக நீ கலங்கி நிற்கின்றாய்? என் செல்ல குழந்தையே, ஒவ்வொரு உறவும் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து நாள்தோறும் உன்னை காயப்படுத்தி கொண்டும் சங்கடப்படுத்தினாலும் நீ மனதில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் நமக்கு இருக்கின்றாள். அவள் எப்பொழுதும் எதற்காகவும் என்னை கவலைப்பட விடமாட்டாள். என்னுடைய வழியில் நான் நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருப்பேன். நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு இருப்பேன். அதற்காக என்னை ஏமாளி என்றோ பிழைக்கத் தெரியாதவன் என்றோ யாரோ என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. நான் தர்மத்தின்படி நியாயத்தின்படி நடந்து கொள்வேன் என்று நீ உண்மையாக இருக்க வேண்டும். என் செல்ல குழந்தையே, இப்படியெல்லாம் ஒருவரால் நியாயத்தின்படியும் தர்மத்தின்படியும் இருந்துவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும். உன் தாயானவள் எதற்காக அதை நான் சொல்லுகின்றேன் என்றால், தீய வழியில் முறைகேடாக உனக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு செல்வமும் எந்த ஒரு பணமும் நிரந்தரமாக நிச்சயமாக இருக்காது. உன்னை எப்பொழுதுமே ஒரு குற்ற உணர்ச்சி உன் மனதை அது காயப்படுத்தி கொண்டேதான் இருக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். அதனால்தான் உனக்கு எது கிடைத்தாலும் என்ன கிடைத்தாலும் அது நேர்மையான வழியில் கிடைத்தால் உன்னை வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியோடவும் உன்னை இருக்கச் செய்யும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு நான் என் பாதையில் செல்லப் போகின்றேன் என்று நீ தெளிவோடு இருக்கவும் வேண்டும். நிச்சயமாக இதனை நீ சொல்ல சொல்ல அந்த அற்புதம் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்துவிடும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். அதை நானே உனக்கு செய்து கொடுப்பேன். என் தங்க குழந்தையே, உன்னிடம் என்ன இருக்கின்றது என்பது பார்ப்பதை விட உன்னிடத்தில் என்ன இல்லை என்பதனை நீயே புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை பற்றி தவறாக கேலி பேசும் மனிதர்களை நீ ஒருபொழுதும் கண்டு கொள்ள வேண்டாம். அதனால் யார் என்ன சொன்னாலும் நீ வருத்தப்படாதே, கலங்காதே. மற்றவர்களை எதிர்பார்த்தும் நீ நிற்காதே. மற்றவர்களின் போலியான அக்கறையை நம்பி நீ ஒருபொழுதும் ஏமாந்து விடாதே. அவர்கள் அக்கறை காட்டுவது எதற்கு தெரியுமா? உன்னை வேறொரு இடத்தில் மட்டம் தட்டி பேசுவதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொள். உண்மையான அக்கறை காட்டுவது போல நடித்துவிட்டு வேறொரு இடத்தில் நான் இல்லாவிட்டால் இவர்களால் இதை செய்திருக்கவே முடியாது, இவர்கள் பிழைத்திருக்கவே முடியாது என்று என்னாலேயே இவர்கள் இன்னும் நடமாடி கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் பேசுவது எந்த வகையில் நியாயம்? இது எல்லாமே போலியான அக்கறை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது எந்த வகையிலும் சேராது என்பதனை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உலகத்தில்தான் இப்பொழுது நீ இருக்கின்றாய். என் தங்க குழந்தையே, உனக்கான சோதனைகள் எல்லாம் உன் மனதை குழப்புவதற்காகவும் உன்னுடைய தைரியத்தை குறைப்பதற்காகவும் தான் உன்னை சுற்றி சுற்றி இருப்பவர்களால் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதற்காக நடக்கின்றது என்பதனை இப்பொழுதாவது நீ புரிந்து கொண்டு உனக்குள் மனதைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நீ இனியாவது வளர்த்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. ஏனென்றால் உனக்கு அத்தனை சோதனைகளையும் கொடுத்து
நன்மைக்குத்தான் இந்த தாயானவள் நான் சொன்னபடி உன்னுடைய திறமைகளை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, சோதனைகளை கடந்து செல்லாமல் உன்னால் சாதனைகளை ஒரு பொழுதும் சாதிக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் உனக்கு மன உறுதியும் பொறுமையும் மிக மிக முக்கியம் என்பதனை புரிந்து கொள். வானத்தை எத்தனையோ கருமேகங்கள் சூழ்ந்திருந்தாலும் சூரியனை ஒருபொழுதும் மறைத்து வைக்கவும் ஒளித்து வைக்கவும் முடியாது. அதே போலத்தான் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலுமே, பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தாலுமே கூட உனக்குள் இருக்கக்கூடிய அசாத்தியமான திறமைகளை நீண்ட நாட்கள் மறைத்து வைத்திருக்க முடியாது. என் அன்பு குழந்தையே, உனக்கான சோதனைகள் வரும் பொழுது அதிலிருந்து போராடி நீ மீண்டு வர வேண்டும். என் தங்க குழந்தையே, அதன் மூலமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாகவும் மாறப்போகின்றது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்களும் உன்னை பார்த்து பொறாமைப்படும்படி நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய். என் தங்க குழந்தையே, எல்லோருடைய வாழ்க்கையிலும் வசந்த காலமும் ஒன்று வரும் அல்லவா? அந்த வசந்த காலம் உனக்கு கூடிய விரைவில் நிச்சயமாக வரப்போகின்றது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் இந்த தாயானவள் உறுதியாக உனக்கு வாக்களிக்கின்றேன். உன்னுடைய நல்ல மனதிற்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதற்கு உனக்கு உன் வாழ்க்கையில் நீ இழக்கப் போவதால் மட்டுமே அது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். என் அழகு பிள்ளையே, எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ, கனவுகளை நீ கண்டாயோ, அதையெல்லாம் நீ வாழ்ந்துவிட வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, யாரோ எது வேண்டாமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். நீ எப்பொழுதும் போல உன்னுடைய வேலைகளை நீ செய்து கொண்டே இரு. இந்த தாயானவள் எப்பொழுதும் நான் உனக்கு துணையாக உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருப்பேன். இப்பொழுது என்ன நடக்குமோ என்ற பயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு ஒரு பொழுதும் வேண்டாம். என்ன நடந்தாலும் சரி, எல்லாம் சரியாகும். எது நடந்தாலும் சரி, உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் என்று தைரியமாக இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ ஆரம்பிக்க வேண்டும். என் தங்க குழந்தையே, உனக்கு மன உறுதி இது போன்று செய்வதால் மட்டுமே கிடைக்கும். இந்த தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காகவே இந்த தாயானவள் நாள்தோறும் வந்து என்னுடைய வாக்கினை நான் உனக்காக தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான வெற்றி பெறும் காலமெல்லாம் வந்துவிட்டது. எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும். இதை ஒரு பொழுதும் நீ மறக்காதே. உன்னால் முடியாதது ஒன்று எதுவுமே இல்லை. உன்னால் ஒரு விஷயம் முடியாது என்று அதனால் யாராலும் அதை செய்ய முடியாது. என் செல்ல குழந்தையே, அந்த அளவிற்கு தகுதியும் திறமையும் உன்னிடத்திலே கொட்டி கிடக்கின்றது. நான் பலமுறை உன்னிடத்தில் கேட்கும் பொழுது உன்னுடைய நம்பிக்கையானது வலிமை பெற்று கொண்டேதான் இருக்கின்றது. ஒரு சில விஷயங்கள் தவறாக நடக்கும் பொழுது நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையைத்தான் குறைத்து கொள்கின்றாய். என் குழந்தையே, அது உன்னுடைய தவறு என்று இந்த தாயானவள் ஒரு பொழுதும் சொல்லவில்லை. நீ கோபப்படும் போதும் சரி, குழப்பத்தோடு இருக்கும் போதும் சரி, உன்னையே மறக்கும் அளவிற்கு நீ நடந்து கொள்கின்றாய். நீ என்னை ஆபத்தான காலங்களில் மட்டும்தான் நினைக்கின்றாய். இதையெல்லாம் நான் ஒரு பொழுதும் குற்றம் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் மனிதர்களுக்கு மறக்கும் குணம் அதிகம் அல்லவா? என் பிள்ளையே, என் பிள்ளைகள் இந்த தாயானவளை மறப்பது எல்லாம் ஒரு பொழுதும் நான் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். என் தங்கமே, நீ எதையும் யோசிக்காமல் உன்னுடைய தடைகளை தாண்டி வெற்றி பயணத்தை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இரு. உன்னுடைய கனவுகள் உன்னுடைய கனவுகள் எல்லாம் நிஜமாகும் காலம் இன்று வந்துவிட்டது. உனக்கு நிம்மதி கிடைக்கவும் செய்யும். உன் வாழ்க்கையில் நீ எதையாவது ஒன்று செய்துதான் ஆக வேண்டும். என் செல்லமே, பல சமயங்களில் உன்னுடைய நம்பிக்கையானது குறைகின்ற காரணத்தினால்தான் நான் கொடுக்கின்ற பல விஷயங்களை உன்னால் பெற முடியாமல் போகின்றது. என் குழந்தையே, கோபப்படுகின்றவர்கள் அனைவரும் கெட்டவர்கள் கிடையாது. பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பவர்கள் எல்லோரும் நல்லவர்களும் கிடையாது. இப்படி என்றும் உன் தாயானவள் நான் சொல்லவில்லை. என் குழந்தையே, என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும், நீ சொல்வது சரியாகவே இருந்தாலும் கூட உன்னுடைய முன்கோபத்தினால் உனக்கு நீயே எதிரியாக மாறிவிடுகின்றாய்.
அவசரகதியில் நீ செய்கின்ற சில செயல்களும் நீ எடுக்கின்ற சில முடிவுகளும் பல பேரினுடைய மனக்கவலைகளுக்கு காரணமாக மாறிவிடுகின்றது என்பதனை நீ மறந்துவிடு. ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் குடும்பத்திற்குள் கலகத்தை மூட்டி உன்னுடைய குடும்பத்தின் ஒற்றுமையை கெடுத்துக்கொண்டு அதில் சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒருத்தியை நான் அடையாளம் காட்டுவதற்காக இன்று உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, நீ நினைக்கலாம், அம்மா ஏன் இது போன்ற வாக்குகளை எல்லாம் நமக்கு தருகிறாள் என்று. என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எப்படிப்பட்டது தெரியுமா? வெளியில் நீ எத்தனை சந்தோஷமாக சிரித்து கொண்டு இருந்தாலும் உன் மனதிற்குள் நிச்சயமாக ஏதோ ஒரு நெருடலை ஏற்படுத்தி கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கின்றாய். உன் வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் உன்னை நிம்மதியாக இருக்க விடுகின்றார்களா என்று சிந்தனை செய்து பார். நிச்சயமாக இல்லை. நீ எத்தனை சந்தோஷத்தில் இருந்தாலும் உனக்குள் எப்பொழுதும் சின்னதாக ஒரு சோகம் உன்னது உள்ளத்தில் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதற்காகத்தான் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று நான் இன்று வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன் குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணமாக ஒருத்தி இருக்கின்றாள். என் தங்கமே, நான் அவ்வளவு எளிதாக யாரையுமே பற்றி குறை சொல்லி விடமாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் ஒருத்தி கலகத்தை மூட்டுகிறாள் என்று சொல்கின்றேன் என்றால் நீ சற்றென்று சிந்தித்து பார். அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அது யார் என்று நான் சொல்வதற்கு முன்பாகவே நீயே அதனை புரிந்து கொண்டிருப்பாய். உன் குடும்பத்தை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் அவள் சுற்றி சுற்றி எல்லோரிடமும் பேசி கொண்டிருப்பவள். நீ கஷ்டப்பட வேண்டும் என்றும் அதை எல்லோரும் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்றும் நினைக்கின்ற ஒரு தீய குணம் கொண்ட மனிதள் அவள். யார் யாரிடமும் எப்படி நடித்தால் அவர்களிடம் கடைசி வரை நட்புறவுடன் தொடர்ந்து இருக்க முடியும் என்று நன்கு அறிந்து கொண்டவள். ஆனால் அவளினுடைய நாடகம் எப்பொழுதுமே எல்லோரிடமும் பலிப்பது கிடையாது. எல்லோருமே அவளின் பேச்சில் மயங்கி கிடந்தாலும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற சிலர் நிச்சயமாக அவளினுடைய உண்மை சுயரூபத்தை அறிந்து கொண்டு அவளை சற்று விலக்கித்தான் வைத்திருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, உன்னிடம் அவளை பற்றி சொல்லி இருக்கின்றேன். ஆனாலும் உன்னால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவளினுடைய நடிப்பு அப்படிப்பட்டது. நல்லவள் போல உன்னை சுற்றி சுற்றி வந்து ஏதேனும் ஒரு பொய்யை சொல்லி சொல்லி ஏமாற்றி கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றாள். என் தங்க குழந்தையே, அவளால் தான் உன் குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளும் நடந்து கொண்டு இருக்கின்றது. உன் குடும்பத்தில் யாரும் 2 நிமிடம் கூட சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என நினைத்து கொண்டே இருந்து கொண்டிருப்பவள். உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமையை பார்த்தால் அவளுக்கு வயிற்றெரிச்சல் வந்துவிடும். என் குழந்தையே, இது போன்ற தீய எண்ணங்களோடு யாருமே இருக்க மாட்டார்கள். உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் கேள். எப்பொழுதும் பிறருடைய சந்தோஷத்திற்கு பின்னால் வாழ்த்த முடியவில்லை என்றாலும் கூட அவர்களை பார்த்து வயிற்றெரிச்சல் படாமலாவது இருக்க வேண்டும். இதனை நீ தெரிந்து கொள். நமக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக அது யாருக்குமே கிடைக்கக்கூடாது என்று ஒரு பொழுதும் நினைக்கக்கூடாது. என் பிள்ளையே, இதை அவள் மட்டும்தான் தனியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவள் மட்டுமல்ல, இன்னும் சிலர் அவளோடு கூட்டாக சேர்ந்து உன் குடும்பத்தின் மீது எதிர்மறையான எண்ணங்களை எப்பொழுதுமே அவர்கள் திணித்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து உன் குடும்பத்தில் நல்லவர்கள் போல நடித்து கொண்டு உனக்கு மனதில் வலியையும் வேதனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. வெளியில் இருக்கின்றவர்கள், பக்கத்து வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இது போன்ற செயல்களை செய்கின்றார்கள் என்றால் பரவாயில்லை. அவர்களுக்கு நம்முடைய உணர்வுகள் தெரியாது. ஆனால் நெருங்கிய உறவில் இருக்கக்கூடிய இவர்கள் இதையெல்லாம் செய்கிறார்களே என்று நினைத்து பார்க்கும் பொழுது யாரையும் நம்பிவிடக்கூடாது என்ற ஒரு தெளிவு மனதிற்குள் வருகின்றது. இந்த தாயானவள் உனக்கு துணை இருக்கின்றார்கள் என்பது தெரியாமல் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டு இத்தனை நாட்களும்
நன்றாக உறவாடி உன்னுடைய குடும்பத்திலேயே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். உன்னை சுற்றி நடந்த பல பிரச்சனைகளுக்கு காரணமும் இவர்கள்தான். ஆனால் இன்று எல்லாம் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. அவர்களிடம் இதை பற்றி நீ கேட்டால் அவர்களுக்கு எதுவுமே தெரியாதது போல இப்பொழுதும் நடித்து கொண்டுதான் இருப்பார்கள் என் தங்க குழந்தையே. மேலும் அதில் நாரதர் வேலை செய்வதற்கென்றே ஒருவர் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார். உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் அல்ல 2 பேர் இது போன்ற குணங்களோடு இருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே. இந்த இருவர் மீதும் இவர்களின் பேச்சின் மீதும் நீ கவனமாக இருக்க வேண்டும். உன் தாயானவள் இந்த அம்மாவின் வாக்கினை நீ முழுமையாக கேட்டுவிடும். இவர்கள் பேசும் பேச்சில் உள்ள அர்த்தம் என்ன என்பதனை நீ கண்டுபிடித்து விட்டால் நிச்சயமாக உறுதியாக இனி நீ பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள மாட்டாய் என் தங்க குழந்தையே. இவர்கள் பேசும் பேச்சில் உள்ள அர்த்தம் என்ன என்பதை நீ கண்டுபிடித்து அவர்களிடம் சென்று நீ கேட்பாயானால் இது அவர்களின் தவறல்ல என்பதனை உன்னிடமே சாதித்தே விடுவார்கள். குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர ஒருவரை பற்றி இன்னொருவர் மற்றொருவரிடம் சம்பந்தமில்லாத இருவரிடம் குறை கூறுவது என்பது மிகவுமே தவறான ஒரு விஷயம் என் குழந்தையே. இந்த அம்மாவை கையெடுத்து வணங்குவதற்கு கூட இவர்களுக்கு தகுதி இல்லை. என்னை வணங்குபவர்களின் மனதில் எப்பொழுதுமே உண்மை இருக்க வேண்டும், எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களைத்தான் உன் தாயானவளுக்கு மிகவும் பிடிக்கும் என் குழந்தையே. என்னிடம் வந்து நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்பதை விட எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ ஒருமுறை கேட்டுப்பார். உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். உன் வாழ்க்கையில் நீ கேட்பதையெல்லாம் உனக்கு நான் அள்ளி கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை எல்லாம் தாமதம் செய்யாமல் ஓடோடி வந்து செய்து கொடுப்பேன். இனிமையாக பேசும் பேச்சில் நீ மயங்கிவிடக்கூடாது. சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் தெரியாமல் இருப்பது உன்னுடைய அறியாமையை தான் குறிக்கின்றது என் தங்க குழந்தையே. எல்லோரையும் எளிதாக நம்பிவிடுவது, யாராக இருந்தாலும் அவர்களை சற்று ஆராய்ந்து விட்டுதான் அவர்களை நீ முழுமையாக நம்ப வேண்டும் என் குழந்தையே. உனக்கு பலமுறை நான் சொல்லி இருக்கின்றேன். எச்சரிக்கைகளையும் சமிக்கைகளையும் நான் கொடுத்து இவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்று உணர்த்தியும் இருக்கின்றேன். ஆனாலும் என் குழந்தையே, நீ வெள்ளந்தியாக இருந்து கொண்டு இதனை கண்டு கொள்ளாமல் இருக்கின்றாய். உன்னிடம் உள்ள நல்ல பண்பு நல்ல குணம் அவர்களுக்கு பிடிப்பதில்லை. அதனால்தான் எப்படியாவது உன்னை அசிங்கப்படுத்திவிட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே. மற்றவர்கள் முன்னிலையில் உயர்வாக பேசுகின்ற இவர்கள் முதலில் சுயநலவாதிகளாக இருப்பார்கள். இன்னும் இவர்கள் யார் என்று தெரியவில்லை என்றால் நான் சொல்கின்ற அடையாளங்களை வைத்து நீ அவர்களை நிச்சயமாக கண்டு கொள்வாய் என் தங்கமே. நல்லவர்கள் போல முகத்தை வைத்திருப்பார்கள். வெளியில் அந்த வஞ்சகத்தை காட்டிவிடக்கூடாது என்பதற்காக அதிகப்படியான சிரிப்பினை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் என் பிள்ளையே, உன் நெருங்கிய உறவின் உடன் பிறந்தவர்கள்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே. அவர்கள் சேர்ந்துதான் இத்தனையையும் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளைக்கு இத்தனை கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை அடையாளம் காணாமல் என் வார்த்தைகளுக்கு ஒரு பொழுதும் மதிப்பளிக்காதே. எத்தனை உதவி தேவைப்பட்டாலும் ஒரு நாளும் இவர்களிடம் சென்று நீ நிற்காதே. இவர்களின் எண்ணங்கள் மிகவும் நேர்மை தூய்மை என்பது போலவும் எல்லோரிடமும் நன்றாக வாழவிட வேண்டும் என்பது போலவும் தான் இவர்கள் பேசுவார்கள். அதனால் இவர்களின் வார்த்தைகளுக்கு நீ ஒரு பொழுதும் மயங்கி விடாதே.